அக்கா வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேரு என்னக்கா? பொம்மி. பொம்மியா? இப்ப என்ன செய்ய போறோம்? மீன் குழம்பா? என்ன மீன்? கவள மீன். கவள மீன். கவள மீன் தான் இப்போ ஸ்பெஷலா கிடைக்கிறது இல்ல, ஃபேமஸ் இல்ல. என்ன ஊருக்கா இது? சூளாரிக்காடு குப்பம். சூளாரிக்காடு குப்பம், மீனவர் குப்பம். எங்க ஊர் அக்கா? உங்க பேரு என்னங்க? ரஞ்சிதாவா? சரி, ஓகே. நீங்க இதே ஊர் தானா நீங்களும்? இப்ப நீங்க வந்து எத்தனை வருஷமா அக்கா இங்க இருக்கீங்க இந்த ஊர்ல? 16 வருஷம் ஆகுதுங்களா? நீங்க இந்த ஊர் சொந்த ஊர் எந்த ஊர் தானா? இல்ல சொந்த ஊர் வந்து கல்பாக்கம். கல்பாக்கம். இங்க கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க மீன் குழம்பு வந்து எப்பவுமே தினமும் மீன் குழம்பு இருக்குமா எப்படி உங்க வீட்டுல? இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு தான். மீன் குழம்பு தான். இது வந்து 2வது டைம் வைக்கிறீங்க மீன் குழம்பு? இது 2வது. ஓகே. இப்ப வாரத்துல எத்தனை நாள் மீன் குழம்பு வைப்பீங்க? வாரத்துல 4 நாள் செய்வோம். 4 நாள். ஓகே. சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டீங்க. ஓகே. நாங்க வந்து பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் செய்வோம் மீன் குழம்பு. அது எங்க வீட்டுல செய்யறது அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அது சுமாரான டேஸ்ட் தான் இருக்கும். சரி, இன்னைக்கு வந்து நீங்க வந்து வாரத்துல 4 நாள் மீன் குழம்பு வைக்கிறீங்க இல்லையா? அதனால நீங்க வந்து ரொம்ப அத்துப்படி ஆயிட்டு இருக்கும் மீன் குழம்பு வச்சு. சரி, உங்க கையால எப்படி மீன் குழம்பு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்க்க போறேன். நீங்க என்ன அடுப்பு தான் செய்ய போறீங்களா? பீச்ல கேஸ் எடுத்துற முடியாது. ஆமா ஆமா. அதுக்காக அடுப்பு மூட்டையே செய்துடுவோம். சரி.